இப்ப நம்ம வந்து எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கன்ஃபார்மா கேக்குறாங்க, 12 சீட் வந்து கேக்குறாங்க, எம்எல்ஏ சீட் 20 சீட் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? திமுக தெளிவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6+1 அவ்வளவுதான். 6+1னா ராஜ்யசபா ஒரு சீட்டு, 6 சீட் எம்எல்ஏ சீட்டு. நீங்க கேட்கற தொகுதியெல்லாம் தர முடியாது, நாங்க சொல்ற தொகுதியில் நில்லுங்க, ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை எங்களுது, செலவெல்லாம் எங்களுது அப்படின்னு திமுக கிளியர் கட்டா சொல்லி டோரை சாத்திட்டாங்க. வருவாங்கன்னு வெயிட் பண்ணாங்க, வரலன்னு டோரை சாத்திட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 22ஆம் தேதி அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையை அறிவிச்சிட்டார். திமுக தலைமையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கும், அதற்கான குழு வந்து போடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இனிமே அவங்க வந்து வேகம் எடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தந்த தொகுதிகள் முடிவானது அந்த தொகுதிகளில் போய் கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய வெற்றியை பெறுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டாங்க அவங்க, இப்ப டோரை சாத்திட்டாங்க. திமுக க்ளோஸ், ஓவர். இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக ஏற்கனவே எடப்பாடி க்ளோஸ் சாத்திட்டார் டோரை. நீங்க வந்து நான் 8+1 தரேன், 8 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ராஜ்யசபா எப்ப தருவார்னு தெரியாது. ஏன்னா கடந்த முறை சொல்லியும் தராம அப்புறம் அன்புமணி கொடுத்துட்டாரு. இந்த முறை ஜி.கே. வாசன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்கும்ன்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 8+1க்கு இவங்க ஒத்து வரவே இல்லை.